எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு தினமான இன்று நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிற விருந்தினர் பற்றி சொல்லணும்னா அவருக்கு எக்கச்சக்க பாராட்டுகள், எக்கச்சக்க அழைப்புகள்னு பிஸியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் பேச விரும்புகிறேன். திருவன மொழிக்கும் விழியாலும் சுறுசுறுப்பான உடல் மொழியாலும் சினிமாவில் தன் தனித்துவத்தை நிலைநாட்டிய நடிகர், நகைச்சுவை காட்சிகளின் மூலமாக திரைக்கதையை நகர்த்தி செல்லும் இயக்குனர், கன்னிராசி திரைப்படத்தில் இயக்குனராக பிரவேசித்து தனுசு ராசி நேயர்களை படத்தையும் தாண்டி நடிகராக இயங்கிக் கொண்டிருப்பவர். ஆண் பாவம் படத்தில் நடிகராக தொடங்கிய இவரின் ஆட்டம் நான் சிரித்தால் படம் வரை நான் ஸ்டாப் காமெடியாக சென்று கொண்டிருக்கிறது. யார் அவர்? சைதாப்பேட்டையில் பிறந்து சினிமா கோட்டையில் வெற்றி கொடி பறக்கவிட்ட இயக்குனர், நடிகர் பாண்டியராஜன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் மாதிரியும் தெரியுது, உண்மை மாதிரியும் தெரியுது, என் எதிர்க்கு சொல்கிற மாதிரியும் தெரியுது. எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளோ விஷயன்ட்டு. எல்லாம் நல்ல விஷயத்த நல்லா குறித்து வச்சு அது நல்லா அடுக்கு தொடர எதுக்கு முனையோட சொல்கிறீங்க. இந்த சொல்கிற குணம் தாங்க எல்லாருக்கும் வரணும். ஒருத்தரை பார்த்த ஒன்றும் இல்லை, என்ன நீங்கள் நல்லா இருக்கு ஷார்ட்டு, முடியலாம் ஷார்ப்பாக வச்சுருக்கீங்களே, உடம்புலாம் ட்ரிம்மாக வச்சுருக்கீங்க, எக்ஸசைஸா, ஃபுட் ஹேபிட்லாம் இருக்கா, இப்படிலாம் கேட்கலாம். உடம்பு ட்ரிம்மாக இருக்குது. சில பேர் பார்த்தோன்னே ரொம்ப வீக் ஆகிட்டீங்க, ஏதோ உடம்புக்கு ப்ராப்ளமா? வீக்குக்கும் ஸ்லிம்முக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். சொல்கிற விதம். ஆனால் இங்கே வந்தோடனே இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு இன்டர்வியூன்னு உள்ளுக்குள்ளே சந்தோஷம் அப்படிங்கும்போது இங்கே வந்து அந்த சந்தோஷத்து மேலே ஒரு ஐஸ் போட்டிங்க. பாண்டியராஜனுக்கு ஒரு திருட்டு மொழிக்கு ஒரு நல்ல குளிர்ச்சி கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி சார். ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் ஐஸ் மலைன்னு இதை சொல்கிறது இல்லை. ஏன்னா உங்களை சந்திக்க போகிறோம், உங்களோட நேர்முகம்னு சொன்ன உடனேயும் உங்களுடைய பணியை பார்த்த நிறைய பேர், தொலைக்காட்சிகளில் நீங்கள் இயங்கும் போது எடிட்டரா இல்லை கேமராமேனா இப்படி இருந்த நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன வார்த்தை, ரொம்ப எளிமையான நபர், மனசில் பட்ட உண்மையை அப்படியே சொல்கிற ஒரு நபர் அப்படின்னு சொன்னாங்க. அவரை நீ இன்டர்வியூ பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே வந்து எழுத வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை இனிமேல் தெரியும் என்னை பற்றி. உங்களுடைய 35 வருட பயணத்தை வந்து இந்த 3 வரிகளில் சுருக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து புகழ்ச்சி பிடிக்காமல் இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய பதிவுகளை பார்த்து எழுதின வார்த்தைகள் தான். மிக்க நன்றி சார். உங்களுக்குள்ள சினிமா ஆர்வம் துளிர் விட்டது எப்போது சார்? சினிமா ஆசை ஏற்பட்டதும் யார் யாரையெல்லாம் அது சம்பந்தமாக சந்திச்சிங்க? பல இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். எனக்கு முதல் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி குலதெய்வ ராஜகோபால்னு ஒரு பெரிய நகைச்சுவை மாமேதை, அவரு வில்லு பாட்டு பண்ணுவார். அதை கேட்க நானும் போய் உட்காந்துருக்கேன். அங்கே பார்த்துருக்கும் போது அதனுடைய இடைவேளையில் அவருடைய மகன் 2 பேர், சம்பத் செல்வன், ஒருத்தர் ஹார்மோனி வாசிக்கிறாரு, ஒருத்தர் கிட்டார் வாசிக்கிறாரு. இப்போ தம்மரிதம் பாட்டு, அப்புறம் என்னடி ராக்கம்மா அப்படி வாசித்தோன்னா ஜனங்க கை தட்டுறாங்க. இதே மாதிரி நம்மளும் கைத்தட்டு வாங்கணும் அப்படின்னு பொறி தட்டுச்சு. அந்த வேகத்துக்கு வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா கிட்ட, எங்கள் அப்பா ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறார், சைதாப்பேட்டில் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கும்போது அங்கே போய் எங்கள் அப்பா கிட்ட போய், எப்போ எனக்கு நான் ஹார்மோனி கற்றுக்கணும், கைத்தட்டில் வாங்கணும் அப்படின்னு. அவர் மறுபேச்சு சொல்லலை. ஏய் நம்ம வீட்டு நமக்கு எதிராதான் அப்படின்லாம் சொல்லாமல் எங்கே கற்றுக்கலாம் கேளு அப்படின்ட்டார். உடனே போயிட்டு அப்போது மாம்பழத்தை டி நகரில் எல்லாம் சுற்றுறேன், எங்கெங்கே மியூசிக் கற்றுருவாங்க. அப்போது செல்வம் மியூசிக்கல்னு ஒரு இடத்துல ஹார்மோனி வாத்தியார் இல்லை, அவர் ஏதோ லீவில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறது, உடனே கற்றுக்கணும் அப்படின்னா, வயலின் கற்றுக்கிறியா தம்பி அப்படின்னாங்க. ஏதாவது ஒரு கற்றுக்கணும் அப்படின்ட்டு அப்போ தான் வயல் அங்கே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சைதாப்பேட்டில் விஜய் நர்சரி ஸ்கூல்னு என்னுடைய நாடகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு குருநாதர் கேபி ஸ்ரீராமன் அவங்க நடத்தின மியூசிக் ஸ்கூல், அதில் நான் வயலின் கற்றுனேன். சங்கீத பூஷணும்ட்டு எஸ்எல் சேகர் அவர்கிட்ட கற்றுட்டேன். அதுக்கப்புறம் தமிழ் கல்லூரி போய் வயலின் படித்தேன். டிப்ளமாலாம் கொடுத்துருக்காங்க. இசை செல்வம் பட்டமே நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் நடக்கலாமா? நடந்திருக்கு. நெத்தியடி படம் மூலமாக நடந்திருக்கு. மியூசிக் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கான தூண்டுதல். அது அப்போ நிறைய நாடகங்கள்லாம் போகும்போது அங்கே யாராவது வரலன்னா திடீர்னு போஸ்ட் கொடுக்குறது, திடீர்னு தந்தி கொடுக்குற மாதிரிலாம் இருக்குல்ல, அது எனக்கு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி தான் நடிக்கணும்னு ஆர்வம் வந்தது. அப்போ எங்கள் ட்ராமாவில் என் கூட என்னுடைய வாத்தியார் சொல்கிறாங்க, ஸ்ரீராம் சார்னு, அவர் நார்மலாக இருப்பார். என் கூடலாம் டக்குன்னு நடிக்க போனார்னா அப்படியே நம்ம மிரண்டுருவோம். நம்ம கூட பேசியிருந்தார், இவர் இப்படி பின்னுறாரு, என்ன இது பர்ஃபார்மன்ஸ்னு. அப்புறம் நடிச்சு பிடிச்சி வந்தாரா சாதாரணமாக இருப்பார். எனக்கு அவர் வியப்பு பார்த்தோன்னே.
அதுக்கப்புறம் தான் நம்ம நடிகணும்னு தூண்டி வந்தது. தமிழ் புத்தாண்டு தினமான இன்று இயக்குனர் நடிகர் திரு பாண்டியராஜன் சார் அவர்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். எழுத்தாளர் தூயவன் அவரை சந்திக்கிறீங்க. அவர்கிட்ட உதவியாளரா போனதும் அங்கிருந்து உங்களுடைய குருநாதர் கலை உலகின் பிதாமகன் திரைக்கதை மன்னன் அவரை சந்திச்சதையும் நீங்க சொல்லிருங்க. இல்ல, நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப சொன்னாலும் எனக்கும் நல்லா இருக்குது, கேட்கறவங்களுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் சினிமா கம்பெனில போய் சுற்றுவேன். காலையில் எழுந்துச்சு குளிச்சு மொழி நம்ம டி நகர் கோடம்பாக்கத்தில் இருக்கு சினிமா கம்பெனி, அதெல்லாம் குறிச்சு வச்சிருப்பேன் யாராவது எங்க அட்ரஸ் எல்லாம். அப்போ சினிமானாவே அங்கே வெளியே வந்து நின்னவே போட்டோலாம் ஒன்று மாட்டிருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கிற சைடில். அப்போ அங்கே நின்றுட்டு வாய்ப்பு கேட்கறதுக்கு நிற்பேன். பல முறை போயிருக்கேன். யார் என்னன்னு கேட்பாங்க, தள்ளி இல்லையா அப்படி போயிடுவாங்க. சில பேர் மரியாதை கேட்பாங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், யார் நீ, எப்போ பார்த்தாலும் நீங்கள் நிற்கிறாரு, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும். இங்கே ஏகப்பட்டு பேர் இருக்காங்க, ஐயா நீ எதுவும் எதுக்காங்க அப்படின்னா, எப்படியா வாய்ப்பு, அதுக்கு என்ன பண்ணுற முயற்சினார். நான் இங்கே வரேங்க ரெகுலராக, இங்கே வர்றது ஒரு பெரிய வேலையா, எவ்வளோ நாள் வரேன் 108 முறை வந்திருக்கீங்க. என்ன அது பிரார்த்தனை மாதிரி சொல்கிறேன், 108 முறை அது உண்மைதான்ட்டு உன்னை டைரி எடுத்து காமிக்கிறேன். எந்த தேதியெல்லாம் வந்து போனாங்க சென்னைன் அப்படிலாம் அதை பார்த்தார் அவர். அப்போது அந்த அட்ரஸ் எழுத சொன்னார். அப்போ நான் எழுதினேன். என் கையெழுத்தை கவனிச்சார். கையெழுத்து நல்லா இருக்க, என் ஆஃபீஸ் தேனாப்பேட்டில் இருக்கு, என்னை வந்து பாருன்னார். அவர் தான் எனக்கு மனித ரூபத்தில் வந்த தெய்வம் தூயவன் அவர்கள். அவர் கூப்பிட்டாரு. போனால் அவர் அப்போ தான் கல்கட்டாக்கு தான் போயிட்டார். ஒரு 3 மாதம் வரல. ஆனால் நானும் போயிட்டு வராங்க. இப்போ 3 மாதம் பொறுத்து வந்தேன்னு என்னை பார்த்தோன்னே, என்ன நீங்கள் தான் வர சொன்னீங்களே, அதான் வந்து போகிறேன். அவருக்கு சிரிப்பு. ஒரு தடவை சொன்னேன் இதே வரான்ட்டு. அப்போது அவர்கிட்ட காப்பி ரைட்டாக சேர்ந்தேன். வசனங்கள்லாம் எழுதும்போது அதை காப்பி எடுக்கிறது. அங்கே பல விஷயம். அவர் காப்பி எடுக்க தான் சேர்ந்தேன். காப்பி எழுத அனுப்புவாங்க. அந்த பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அங்கே போயிட்டு காப்பி எழுத சேர்ந்து காப்பி வாங்கி கொடுக்க அளவுக்கு போயிட்டேங்க. இல்லை, அது அளவுக்கு போயிட்டு காப்பி எடுக்கிறது அனுப்பிச்சு காப்பி வாங்கிட்டு போனால் அதுக்கு சொல்லி அனுப்புவார். சக்கரை கம்மியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் நமக்கு காது. நமக்கு சினிமா போகும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம். போயிட்டு காப்பி வாங்கி கொடுத்தோன்னு போடுவார். ஒன்று இணையாது, சர்க்கரையை கூட்டி பானங்க மாறிக்குது, அது டிகாஷன் போட்டோம் லைட் ஆகுது. ஒரு காப்பி வாங்கி தெரியும், நீ எப்படி சினிமா வருவேன் அவர்கிட்ட அப்படியே வேலைக்கு சேர்ந்துட்டு. அது டீம் மாஸ்டர் தப்பு இல்லை. அது சினிமாவில் எந்த வேலையும் கரெக்டாக பண்ணணும். சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாத்துக்கும் ஆல்ரவுண்டர் மாஸ்டராக இருக்கணும். அப்படின்னு தான் வர முடியும். அது அந்த இடம் வந்து ஒரு சினிமாக்காரர்களின் தத்திரம். அது எங்கள் குருநாதர் அங்கே வந்தார். அவர் தூயன் சார் அவருக்கு விடியும் வரை காத்திருன்னு படம் டைரக்ட் பண்ணார். அதுக்காக கதை விவாதத்துக்கு வருவாங்க. என்னுடைய கனவு நாயகர் அவர். நான் அதுக்கு முன்னாடி சூரலா சித்திரங்கள் பார்த்துட்டு அப்போதான் சினிமா எனக்கு கொஞ்சம் உள்ள கூர்ந்து கவனிக்கிற காலகட்டம். சினிமா மேலாக்கா பார்த்துட்டு போகிறதுல குத்துக்க அப்போ கவனிக்கும் போது, ஒரு தெருவில் நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டைட்டில் இருக்கிற சைட் அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம்ல. அதை அப்படியே தத்ரூபமாக படம் பண்ணி தரும். சூரலா சித்திரம் பார்க்கும்போது இதெல்லாம் கூட படம் பண்ணலாமா, ஒரு புது விஷயம் இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவர் மேலே ரொம்ப பயங்கர பக்தி ஆச்சு. அந்த படத்தை உள்வாங்கி சுவாசிக்கும் போது அவரை பார்க்குறேன். திடீர்னு நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னே கை கால் ஓடல. இப்போ நாங்கள் ஆஃபீஸ் போய் என்ன வாங்கிட்டு சொல்லுவார், ஒரு காபி டீ அதான் சொல்லுவார். பார்த்தா எந்த ஹோட்டல் வாங்கி சொல்லுவார். அதான் கேட்குறது போனால், தம்பி நீ அந்த முனையில் ஒரு வண்டியில் வச்சு சுண்டல் பஜ்ஜிலாம் போடுவாங்க, அது வாங்கிக்க. அந்த முனையில் டீ கடை இருக்கு, அங்கே போயிட்டு என்ன ஒரு இவ்வளோ எளிமையாக சொல்கிறாருன்னு அது எனக்கு இம்ப்ரெஸ் ஆகுது. அதை வாங்க போங்கன்னு தான் பேசுவார். எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் டைரக்டர் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு சொல்கிறேன், என்னை டே போட்டு கூப்பிட்டதில்லை இன்னைக்கு வரைக்கும். வாயா போயான்னு வர, அதான் அதிகபட்சம் அவர் ஆசை. அதான் செல்லம்மா செல்லம் வாயா போயா தான். கோபமும் வாயா தான் இருக்கும், போயா தான் இருக்கும். அது தவிர வர வார்த்தைகள் வராது. அது மாதிரிலாம் அந்த தடிமனான வார்த்தைகள் பயன்படுத்தாமல் இருக்குது சினிமாவில் ரொம்ப கஷ்டம். அந்த அன்பு வழிபாடு தான் நமக்கு. அதான் இங்கே வந்து மைக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா கூட பேசுகிறேன்னா அது அவர் சொல்லி கொடுத்து தான் எப்படி நடக்கணும். அந்த லைஃப் ஸ்டைலு எல்லாமே நடத்த இதெல்லாம் நான் அவர்கிட்ட சேர்த்துக்கு முன்னாடி 0 ஒரு நம்பர் போட்டு விட்டார். அதுக்கப்புறம் எத்தனை 0 போட்டால் நம்பர் ஆயிடுச்சு, மதிப்பு கூட்டிகிட்டே போயிடுது. நீங்கள் வந்து தூயவன் சார் கிட்ட உதவியாளர், இவர்கிட்ட உதவி இயக்குனர் போகும்போது கூட உதவி இயக்குனர் உடனே ஆயிடல. இங்கே இந்த போண்டா கடையில் அப்படி ஆரம்பிச்சு தான். அப்போது சுப்பிரமணியன் சார்ந்து ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க தூயவன் சாரோட உதவியாளர். அந்த கம்பெனியுடைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க, இப்போ டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, கம்பெனி அசிஸ்டன்ட் சார். அவர் கம்பெனி அசிஸ்டண்ட்டாக சுப்பிரமணியம், அவருக்கு எடிப்படியாக இருப்பேன்.
அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் டைரக்டர் வந்து எங்கள் குருநாதர் வந்து டைலாக் எழுதினார், அவர் இல்லை அதை காப்பி எடுக்கணும். அப்போ அவர் அசிஸ்டன்ஸ் யாரும் வரல, யாரை காப்பி எடுப்பாங்கன்னும் போது உடனே எனக்கு கூட பண்ணியா காப்பி எடுக்க சுப்ரமணியன் சார் சொன்னார். நான் காப்பி எடுக்கிறது தொழிலாக இருக்கிறதால நான் கரெக்டாக டைலாக் எங்கே எழுதணும், சீன்ஸு டே ஃபைட் நைட்டு ஃபைட்டு சீன் நம்பர் எப்படி போடணும், அதை அந்த பேப்பர் மடித்து எழுதணும். அது ஸ்டைல் டைலாக் எழுதுறது, அதை அப்படியே கரெக்டாக எழுதுனேன். கொட்டை எழுதிருக்கோம் கையெழுத்து. உடனே என் டைரக்டர் பார்த்து, நீங்கள் நான் டைலாக் அசிஸ்டண்டா நல்லா எழுதுறீங்களே அப்படின்னா, நல்லா எழுதுன்னு வார்த்தை விட்டார். உடனே இந்த சுப்ரமணியன் சார், இந்த பையனை வேலைக்கு வச்சிங்க, அப்படியே போட்டணும், வலியோட வழியா முள்ள எடுத்துடணும். அப்படி போட்ட உடனே டேரக்டர் என்ன சொல்லணும், என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்கல்ல, நான் அப்படியே வச்சுக்க முடியும் அப்படின்ட்டாரு. நான் அப்படியே ஒரு ஐஸ் மலர் கொட்டி ஒரே நிமிஷம் கரைஞ்சி போச்சு, வானத்துக்கு ஏறிட்டு பூமிக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் கம்பெனி அசிஸ்டண்டா உள்ள போறேன். அப்போ ஒரு 10 நாள் ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் அப்படியும் போயிட்டு டைரக்டர் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணேன். அப்போ இதே தான் நான் ஏற்கனவே சொன்ன தம்பி அப்படின்னாரு. 10 நாள் ஷூட்டிங்கோட என் கனவுகள் முடிஞ்சது. 11வது நாள் வேற படம் மௌன கீதங்கள், அதில் ஒரு பாட்டு மட்டும் எடுத்துருக்காங்க, மாசமா மார்கழி மாதம் ஒரு பாட்டு எடுத்துருக்காங்க. மற்றபடி அடுத்தது மறுநாள் இருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. நான் இந்த அசிஸ்டன்ஸ்லாம் காக்க பிடிச்சிட்டேன். அவர் எங்கள் டேரக்டர் அசிஸ்டன்ஸ்லாம் அவங்களாம், நீ வந்துடு ஷூட்டிங்கு, அடையாறில் ஒரு இடத்துல ஷூட்டிங்ட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு டேரக்டர் பார்த்தா, நீ ஏன் வந்துட்டேன் ரொம்ப பயந்துருந்தேன். சரிதான் ஆக்ட் பண்ணாங்க. அந்த சீனில் கிளாப் அடிக்கணும், நான் இவங்க கிளாப் கைட்டு கொடுத்துட்டாங்க. ஒளிஞ்சு இருந்துட்டு டேரக்டர் திரும்பி இருக்காம ஷாட்டு, நான் டக்குன்னு போயிட்டு கிளாப் அடித்தேன். 11/1 டேக் 1 அப்படி அடிச்சுன்னா அந்த கிளாப் அடிக்கிற வாய்ஸ் கேட்கல. நான் போயிட்டு டேரக்டர் ஆக்ட் பண்ணுறாரு. ஆக்ட் பண்ணி முடிச்சு கட்டுன்றாங்க. கட்டுன பிறகு அப்படியே போயிருக்காரு. யார் மிஸ்டேக்கு, ஏதோ தப்பு அப்படி மாதிரி அவர் தேடுறாரு. அந்த கிளாப் அடிக்க வாய்ஸ் மட்டும் வேற இருந்துச்சு. நான் ஒழிஞ்சிருக்கேன் ஒரு கதைக்கு முன்னாடி, வாயா உன்னையா கிளாப் அடிக்க சொன்னது. உடனே காலில் விழுந்துட்டேன். காலில் விழுந்து அழுதேன். எனக்கு அப்பா இல்லாத பையன் சார், எனக்கு சினிமானா உயிர் சார், எனக்கு வேலை மட்டும் சொல்லிக் கொடுங்க சார், ப்ளீஸ் சார் சார் ஒவ்வொன்று. ஒரு மாதிரி டெலிகேட்டாக இருந்தது அவருக்கு. சரிதாலாம் அப்படியே பார்க்குறாங்க, பாவம் இந்த பையன்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லோரும் சுற்றி சரி கண்டிப்பாக பண்ணு அப்படின்னாரு. அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கை ஒளி வர ஆரம்பிச்சு, ஜோதி அப்படியே பத்தி எரிய ஆரம்பிச்சுட்டு கிளாப் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண் பாவம் படத்துல இருந்து நான் சிரித்தாள் படம் வரைக்கும் நடிகரா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கன்னிராசி படத்துல இருந்து ஹெல்ப் அப்படிங்கிற உங்களோட குறும்படம் வரைக்கும் இயக்குனராகவும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, விருதுகள்லாம் ஜெயிச்சிட்டீங்க. சினிமாவில் நடிக்க விரும்புனீங்களா, சினிமாவை இயக்க விரும்புனீங்களா? பெரும்பாலும் சினிமாவுக்கு வரவங்களாம் நடிக்க தான் வந்திருப்பாங்க. அது வந்து ஏன்னா சினிமாவை பார்த்த உடனே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறது அந்த நடிப்பு தான். அதுக்கு ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, அப்படி தான் வருவோம். நான் இங்கே வந்த பிறகு தான் கம்பெனி போய் சான்ஸ் கேட்டது. அப்போ பார்த்தோம் புஜபல பராக்கிரமா அப்படி கர்லிங் ஹேரோட நல்லா கலராக அப்படி வந்து அவங்களும் சான்ஸ் கேட்பாங்க. நம்ம ஒரு போய் நீக்கிறோம்னா இது நம்ம இந்த தொழிலை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது, நம்ம போய் கேட்கலாமா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும் சினிமாவில் பல டிபார்ட்மெண்ட்டு, உதவி இயக்குனர்னு ஒன்று, அதில் வந்தால் அப்புறம் டைரக்டர் ஆகலாம். அப்போ டைரக்டர் அவர் தான் நடிப்பையே சொல்லிக் கொடுப்பாரு. அவருக்கு அவர் கண்ட்ரோலில் தான் இந்த படம் எடுக்கப்படுது என்ற ஒரு விஷயம் தெரியும் போது ஏன் இதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நான் இப்போ ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் என்னுடைய அதிகபட்ச ஆசையை சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டா போதும், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டோம். சார் 115 திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிட்டீங்க. இன்றும் மக்களுக்கு பிடித்த நடிகராக நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நடிக்க வந்த ஆரம்பத்தில் உயரம் குறித்த தயக்கம் இருந்ததா? என்ன உங்களை மாதிரி ஒரு நிறுவனர் பேட்டி எடுத்தார். அப்போது அவர் ஏங்க நீங்கள் பார்க்க கூட ஒன்றும் பிரமாதமாக இல்லை, உயரம் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க, எந்த தைரியத்தில் நடிக்க வந்தீங்க அப்படின்னாரு. டக்குன்னு நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்களே அந்த தைரியம் தாங்கன்னு. அப்படியே பிடிச்சி அவர் அடிச்சு அதுதான் அது வந்து அது வந்த பிறகு இப்போ நல்லா தெரியும். நடிப்புக்கு உயரம், அந்த உருவம் எல்லாம் அந்த கதாபாத்திரத்துக்கு உதவும். தவிர நமக்குள்ள இருக்கிற ஜுவாலையை நம்ம தயார் பண்ணிட்டே இருந்தோம்னா எந்த கேரக்டர் வந்தாலும் நம்ம திறமையை போடலாம். திறமையை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் வந்த பிறகு கேட்டுருந்தாங்க நிறையா, நீங்கள்லாம் இப்படி உயரம் இல்லை, ஆள் சுமாராக இருக்கீங்க இப்படிலாம். இப்போ நிறைய பேர் பாருங்களா தைரியமாக பண்ணுறாங்க. அது இல்லை, ஏன்னா அவங்கக்கிட்ட அதுக்கு மேலே திறமை இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன் பிரதர், அழகுன்றது மேலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அது ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு டிகிரி. ஒரு நல்ல அழகான ஹீரோயின் நல்ல ஃபோட்டோ எடுக்கிறோம், அந்த ஃபோட்டோ டாக்டர்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணுக்கு என்ன டாக்டர் ஒரே தலைவலிக்கு இருந்தது அது பாருங்கன்னா அவர் எக்ஸ்ரே தான் கேட்பாரு, தவிர அந்த பொண்ணு ஃபோட்டோ போக சொல்ல முடியாது.
அற்புதமான எடுத்துக்காட்டு சார். அது மாதிரி தெரியுமா, நம்ம எக்ஸ்ரேவா இருப்போம். 1985 ஒரே வருடத்துல இயக்குனராக, நடிகராக கன்னிராசி, ஆண் பாவம் 2 படங்கள் மிகப்பெரிய ஹிட். எப்படி சாத்தியப்பட்டது? அந்த நினைவுகளை 35 வருடம் தாண்டிட்டு அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. இப்போ நினைவெல்லாம் யோசிச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம ரொம்ப காலம் கடந்து வந்துட்டோமோ அந்த மாதிரிலாம் பயமா இருக்குது. நான் இன்னும் என் உயரம் உருவத்துக்கு தகுந்த மாதிரி குணத்தில் தான் இருக்கிறேன். இன்னும் அந்த சின்ன பையன் மாதிரி வேலை பார்க்கறதில்ல, அந்த குணம் எனக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல. நான் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்த மாதிரி தெரியல. அது இல்லை. இன்னும் கற்றுக்குறோம். எனக்கு இப்போ சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுல இயக்குனர் பதவி எனக்கு கொடுத்தாங்க. அதை மக்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நடித்தேன். அது ஒரு திட்டமிடல் கிடையாது. நான் ஹீரோ ஆகணும்னு திட்டமிடலாம் கிடையாது. அது ஒரு ஆக்சிடெண்ட் தான். அந்த கேரக்டருக்கு வேற ஒருத்தர் நடிக்கணும், நாள் தள்ளிச்சு, அவர் நடிக்க மாட்டேன்னாரு. அதனால நானே நடிச்சேன்பா. அதை ஷூட்டிங் எடுக்கும்போது கூட யாரும் ரசிக்கல. ஈவன் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு சத்தம் போட்டாங்க, நீ ஏன் நடிச்சு நல்ல நடிகர் நடிச்சு நல்லா இருக்குமா அப்படிலாம் நாங்கள் மனசு உடைச்சாங்க. ஆனால் மக்களில் எதுவுமே இதை பார்க்காம நல்லா இருக்கியா அப்படின்னு கை தட்டாங்கல்ல. அதை எப்பவுமே வளர்கிற கலைஞர்களுக்கு இது ஒரு யோசனை சொல்கிறேன். எந்த இடர்பாடும் யோசிக்காதீங்க. நடுப்புற எந்த யார் குத்தினாலும் யார் கிள்னாலும் அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளை பார்க்க வர ரசிகர் கை தட்டணும், அவங்க மனசில் நம்ம போனோம். அது போயிட்டோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பாராட்டுவாங்க. நம்முடைய இலக்கு செல்லுலாய்டில் நம்ம என்ன பண்ணுறோன்றத உன்னிப்பாக கவனித்து உழைக்கணும். நம்மளை ஏமாற்றிக்கூடாது. நான் தொலைக்காட்சின்றத சென்னைக்கு ஒரு அமெரிக்கன் கப்பல் வந்தது. அதில் லைப்ரரி கப்பல். ஸ்கூலில் கூப்பிட்டு போகிறாங்க. எல்லோரும் புக்ஸ்லாம் பார்க்கலாம். வெளில புக்கு கூட எடுத்துக்க, வெளியே போனோன்னு வேலை போடுவாங்க. எல்லோரும் புக்கு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஷாக் ஆகிட்டேன். நான் ஒரு 2 கம்பி ராட்டில் ஒரு டிவி மாட்டி தொங்குது. அப்படியே முதல் அப்போ தான் நான் தொலைக்காட்சி பார்க்குறேன். எனக்கு அப்படியே தலை சுத்திச்சு. எப்படி இருந்தாலும் இதுக்குள்ளே போனான், எப்படி தொங்குறது, அப்படியே அதுக்குள்ளே பேசுகிறான். ஐயோ அப்படியே ஆச்சு. அப்படியே அது அப்புறம் யோசிச்சு தொலைக்காட்சி அப்படின்னு நினச்சான். இப்போ நான் ஒரு தடவை டிவியில் ஏதாவது இன்டர்வியூ கொடுப்போம். எங்கள் வீட்டு டிவியில் என்ன பார்க்குற போது முதல் டிவி நம்ம எப்படி பார்த்தோம். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பழமைவாதின்னு சொல்ல, திரும்பி பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆல்பம் பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்பவுமே எடுக்கப்பட்ட ஆல்பத்தை, கல்யாண ஆல்பம், காது குத்துல எல்லாம் திரும்பி பார்த்துக்க. அதில் நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருந்தீங்க தெரியும். நீங்கள் இந்த இன்டர்வியூவில் ரெக்கார்ட் பண்ணி வாங்கி போடணும்னு ஆசைப்பட்றேன். வாங்கிட்டு போனேன்னா ஒரு 5 வருஷம் போட்டு காட்டினா புது அறிவு கொடுக்கும். ஒரு டிவியில் பேசுனத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன். போட்டு பார்த்தபோது தப்பாக பேசிக்குமே, இப்படி பேசிடக்கூடாது. 2 வருஷத்தில் நான் வளர்ந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. அப்படி தான் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த மாதிரி பேசுனதை தவிர்க்கணும்னு. அது எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டே இருக்கணும். பதிவு பண்ணுறது ஒரு இடம், ஆல் இண்டியா ரேடியோ. அதை அந்த வார்த்தையை கேட்கும்போது உள்ளே வந்து பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள வானொலி இன்ஸ்டால்மெண்ட்ல ஆல் இண்டியா ரேடியோ வந்ததுல இருந்து ஆண் பாவம் திரைப்படம் ஷூட்டிங்ல இருக்கும்போது கூட பெருசா ரசிக்கல, ஆனா திரையரங்கத்துல அது கைத்தட்டலா மாறும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடைச்சதுன்னு நீங்க சொன்னது. வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் கூட படிச்சதே ஏன் படிக்கிறோம், அப்போ சினிமாவிலையும் எவ்வளவு புதுமை சவால்கள் இருக்கு அப்படிங்கிறத அறிவுரை சொல்ல விரும்பவில்லை, அனுபவத்தை பகிர்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சார், நீங்க வந்து ஆண் பாவம், கன்னிராசி 2 திரைப்படங்களுக்குமே உங்களுக்கு இளையராஜா சாரோட இசை. நீங்க வந்து உங்களுடைய குருநாதரை சந்தித்த தருணத்தை பத்தி சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து தொடர்ச்சியா நிறைய திரைப்படங்கள்ல இளையராஜா சார் கூட பணிபுரிஞ்சிருக்கீங்க. அவரை சந்திச்ச ஆரம்ப காலகட்டம், அப்ப வந்து நீங்க இயக்குனரா நடிகரா இல்லாத ஒரு காலகட்டத்திலே இருந்திருப்பீங்க, இல்ல வந்து அந்த பட சம்பந்தமா நீங்க சந்திச்சிருப்பீங்க. அந்த அறிமுக சந்திப்பை பத்தி சொல்லுங்க. கேள்வி கேட்டதால எனக்கு எவ்வளவு நல்ல விஷயம் சொல்ல வருது. இதே தூயம் சார் ஆஃபீஸில் எல்லாரும் காப்பி டீ வாங்கி கொடுக்குற வேலை தானே. அப்போ உட்காந்துருக்கேன். திடீர்னு ஒரு நாள் கதவு தட்டுறாங்க. திறந்தா ராஜா சார் நிற்கிறாங்க. அப்படியே மறந்து போயிட்டாங்க. பட்டு வேசி கட்டியிருக்காங்க. பட்டுருங்க. எங்கள் டேரக்டர் போயிருக்காரு. வரையா அவர் இல்லைங்க, இனிமேல் தான் வருவாருங்க. அப்படி பார்த்தாங்க. ஒரு நிமிஷம் அப்படி நான் போயிட்டு வரேன்ட்டு எங்கள் எல்டாம்ஸ் ரோடுக்கு நடந்தே போயிட்டு வராங்க. எல்டாம்ஸ் ரோடு வரைக்கும் அவருக்கு அதான் அங்கே தான் தூயின் சார் ஆஃபீஸ். அங்கே போகிறாங்க. அவங்களுக்கு பழகின எழுதிய பார்க்குற ஒரு சந்தோஷம். அப்படி போயிட்டு வராங்க. போயிட்டு வந்து கம்போஸ் பண்ணாங்க. நான் மியூசிக் நம்ம ஒரு மாதிரி என்ன எழுந்துட்டேன். நானா இல்லை, அப்படியே மிதக்கிறேன். அப்போ எங்கள் டைரக்டர் வர்றாரு, சுச்சுவேஷன் சொல்கிறாரு. அப்போலாம் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண போகிறோன்னு தெரியாது. அவர் கம்போஸிங் உட்காந்து நான் என்ன மாதிரி தான் அவரை மட்டுமே பார்த்துருப்பேன். டியூன் போட்ட உடனே அதுக்கு லிரிக்கு கரெக்டாக வாலி சாரில் அப்படி உட்காந்து சொல்லும் போது அது 2 மிக்ஸ் ஆகும்போது அது பாட்டாக வரும் பாருங்க. அப்படி இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்துல பார்க்கும்போது. கம்போஸிங்கிற ஒரு விஷயம் அவரை போய் சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் ஒரு நாள் எங்கள் டைரக்டர் சாங் காப்பி கொடுத்து அனுப்பிச்சார்.
சார்கிட்ட கொடுத்துருன்ட்டு நான் எடுத்துன்னு போனேன். அவர் கம்போஸ் பண்ணியிருந்தார். நான் அங்கே இந்த சேர் இருந்தது, அப்படி ஓரம் உக்காந்தேன். இப்போது ரீடி கடைக்கு வச்சுறாங்க. ரீடி கடை வாசிப்பேன். நான் அப்படியே உண்டேன். திடீர்னு பார்த்து நான் தூங்கிட்டேன். நான் சரியாக 3 நாள் தூக்கம் இல்லை. நைட் 8 இல்லை அப்படி தூங்கிட்டேன். வந்து தட்டினார். அப்படி பயந்து எழுந்திரிச்சேன். ஏன் மியூசிக் கேட்டால் தூக்கம் வர மாதிரி இருக்கு எந்திரியா. நான் டைரக்ட் பண்ணுறேன், அந்த படத்துக்கு சாரே வாசிச்சுக்கிறாங்க மியூசிக். என்ன இதை விட எனக்கு என்ன கொடுக்கணும். அதுவும் கன்னிராசி பாட்டெலாம் கேட்டிங்கன்னா எனக்கு பெரிய ஒரு சர்டிஃபிகேட்டு. கன்னிராசி படம் முடிச்சிருக்கேன். அடுத்து ஆண்பாவம் ஷூட்டிங் போகிறேன். கமல் சார் செட்டுக்கு வந்தாங்க. வந்தப்போ என் பேரை சொல்லி நீங்கள் தானது உங்களை பற்றி சொன்னார். யார் இருக்குன்னு ராஜா சார் சொன்னார். அப்படியே நான் வேறு பார்க்குறேன். என்னென்னா ராஜா சார் கமல் சார் சொல்லியிருக்காரு, ஒரு காட்சியில் 3 விஷயத்த பண்ணியிருக்கான். பிரபு சார் வந்து ஒரு வெயிட் மிஷினில் ஏறி வெயிட் பார்ப்பார். ஆமாம், பார்த்த உடனே பார்த்தா அவருக்கு அந்த லக்கு மாதிரி இருக்குங்க. அதில் பார்த்தா உங்கள் காதல் கை கூடும், ரேவதிக்கு மாறி வரும், குப்பை தொட்டியை எடுத்து அந்த காட்சியை ராஜா சார் கமல் சார்ட்ட சொல்லியிருக்காரு. அதான் அவர் ஞாபகம் வச்சு நீங்கள் அதான் அவர் சொன்னார். நீங்கள் ஒரு லவ், ஒரு ஹியூமரு, ஒரு பகுத்தறிவு சிந்தனை. பகுத்தறிவு அதான் ஹைலைட். அங்கே அது அப்படி ஒரு மாமேத அந்த அடிக்கோலிட்டு அந்த காட்சியை பற்றி இன்னொரு மாமேதகிட்ட சொன்னதுன்னா எனக்கு இதை விட என்ன ஒண்ணுங்க, ஒரு காதல் கசகதையாக தான் என்னை பட்டி தொட்டில் கொண்டு போயிடுச்சு. உண்மை. அதில் ராஜா சாருடைய வாய்ஸுக்கு நான் டான்ஸ் ஆடியிருக்கேன், பாடியிருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய எனக்கு பாக்கியம். அதில் இந்த பாட்டு, இந்த லவ்வுக்கு அதெல்லாம் வரி வரும். கடைசியில் இந்த இளைஞர் செய்யும் காதலுக்கு அவர் பேரை சொல்லி என் பாடல் இருக்குன்னு அந்த பாட்டை நான் பாடியிருக்கும் போது நினச்சி பார்க்குறேன். அப்புறம் அது அவ்வளோ பெரிய ஹிட்டு. அது இன்னைக்கு அந்த பாட்டு பாடுறாங்க. அது ட்ரெண்ட் செட்டிங். இந்திர வந்தது சந்திர வந்தது இந்த சினிமா தான். சினிமாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், சினிமாவை பற்றினா அந்த பாட்டை போடாமல் சொல்ல முடியாதுங்க. இன்று வரைக்கும் ஒரு சினிமா கண்ணோட்டம், சினிமா பார்வை, சினிமா திறனாய்வுன்ட்டு ஒரு இடம் கூடுதுன்னா அங்கே இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் பேசப்படும். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் அப்படின்ட்டு போகிற பாட்டு. அது உங்களுக்கு வந்து பாக்கியம். உங்களுடைய திரைப்படத்தில் நீங்கள் அற்புதமாக வாங்கியிருக்கீங்க. இல்லை கொடுக்கணுமே, நம்ம வாங்கலாம், கொடுக்கணுமே. அந்த கதையம்சம் கருத்து நீங்கள் கேட்டுட்டீங்க, அவரும் அதுக்கேற்றப்பல கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட கொடுக்குறது நம்ம மனசில் வாங்கிட்டு படம் பண்ணோம்னா எந்த அளவுக்கு ரீச் பண்ணலான்றதுக்கு ஒரு படம் பார்க்கும்போது தெரியும். இதில் ராஜா சார் ஒரு கதை எழுதியிருக்காரியா, அவர் ஒரு டைலாக் எழுதுறாரு. ஒன்றும் சிம்பிளாக சொல்கிறேன். அந்த பாட்டில் சீதா வந்து பொண்ணு பார்க்க வந்திருப்பார் பாண்டிய சார். அவர் வந்தார்னா அந்த ஹைட்டு பார்க்குற சீன் இருக்கும், நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும். பொண்ணு என்ன உயரம்னு தெரியலையா, ஒன்றா ஜோடியாக நிற்க சொல்லுங்க, ஒன்றா அந்த ஒரு பொண்ணு சொல்லணும் ஜோடியாக நிற்காது. ஐயோ நம்ம ஒரு பொண்ணெலாம் நிற்காது, வேணுன்னா மாப்பிள்ளை நின்று கோடு போட்டு சொல்லு, பின்னாடி பொண்ணு வந்து அவசரம் பார்க்கும் அப்படின்னோடனே பொண்ணு வந்து மாப்பிள்ளை நின்று கூட நிற்கும் போது அது தனக்கு ஹைட்டு கம்மியாக போகுதுன்றதுக்காக அவங்க காலை எம்புற மாதிரி ஒரு ஷாட் போட்டேன். என்னென்னா சினிமா பாட்டியை சொல்கிறேன், சினிமா பாட்டில் அவர் இன்செட் அதுக்கு வந்து ஒரு மியூசிக் போது ஒரு அதை கவனிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அங்கே வாட்ச மியூசிக்கில் அது ஒரு காமெடி படத்தை காதல் படம் ஆயிடுச்சு. அந்த ஒரு கால் எம்பர் ஷாட்டில் அவர் அது வரைக்கும் அப்படியே மியூசிக் கொண்டா அப்படியே தூக்கி நான் மறந்துட்டேன். அது இப்போ சமீபத்தில் விஜய் சேதுபதி சார் அவர் கூட ஆக்ட் பண்ணுறேன் கவனில். நைட்டு ஒரு நாள் 2 மணி ஷூட்டிங், நான் உட்காந்து பேசியிருந்தேன். அப்போ அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கலைஞர், ஒரு ரசனை சார். என்ன சார் அந்த சீனு என்ன பட்டியல் சொல்கிறார், கால் எம்பர் ஷாட் போட்டிங்களே அவங்க சார். அந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, இவர் ஏன்னு கட்டி வச்சுருங்க, ஒரு பணங்கன்னா ஒரு 5-10 கேட்டாக கொடுத்து கட்டி வச்சுருங்க, ஒரு 100 சவரம் கூட நகை போட்டுருங்க, இந்த மாப்பிள்ளை வேறு மாப்பிள்ளையை கட்டிக்க மாட்டேன். இவ்வளோ அந்த பொண்ணு பக்கமாக 25 பக்கத்துக்கு டைலாக் எழுதி பேசியிருந்தா என்ன எஃபெக்டோ அதுக்கு மேலே சார் அந்த கால் ஷாட்டு. இப்போ சொல்லும் போது எனக்கு நான் நைட் 2 மணி நான் கண்ணில் கழிட்டேன், வெயிலிட்டேன். ஏதாவது மனுஷன் இப்படி ரசிச்சிருக்காரு. இல்லை சார் நீங்கள் கவித்தமா அமையும் சார். வெற்றி படம் எடுப்பதில்லை, அமைவது. எல்லாம் சேர்ந்து அமைஞ்சு வரும். அது கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன் சாரோட நகைச்சுவையை நாம் எப்படி ரசித்தோமோ அதே மாதிரி அவர் ராஜா சாரோட இசையை அதை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. மகுடிக்கு மயங்கிய பாம்பு நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட வார்த்தை, இசைக்கு மயங்கிய பாம்பு நான் அவர்னு சொல்லும் போதே வந்து நம்ம
ஆமாம் இவர் நிச்சயமாக ராஜா சாரோட ஃபேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தேவகானம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னது அற்புதம் சார். நீங்கள் வந்து ராஜா சாரை பற்றி நாங்கள் ஒரு 100 பேர்கிட்ட அவர்கிட்ட பழகினவங்கள்ட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆள் வந்து சொன்ன மாதிரி அற்புதமாக சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நடிப்பு மாமேதை கமல்ஹாசன் சாரும், இசை மாமேதை இளையராஜா சாரும், இந்த நகைச்சுவை மாமேதை பாண்டியராஜன் சாரை பாராட்டின விஷயங்கள், அந்த எடை வைக்கிற இடத்துல குப்பை தொட்டியை வச்சுட்டு பாரு இதுக்கும் அது ராசி தான் சொல்லுது, ஸோ வந்து பகுத்தறிவா யோசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த டைரக்டா சொல்லாம காட்சிகள் மூலமா தத்ரூபமா நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க. நகைச்சுவை நடிகர், நேர்மறையான நடிகர் இப்படிங்கிற தளத்தில் இருக்கும்போது அஞ்சாதே அப்படிங்கிற ஒரு திரைப்படம், ஐயோ அந்த ரோல்ல இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லன் கதாபாத்திரம். இந்த நல்ல பிம்பத்திலிருந்து ஒரு வேறுபட்ட பிம்பத்துக்கு வாரீங்க, அந்த துணிச்சலான முடிவு எப்படி எடுத்தீங்க? நடிகரா இருக்கிறவங்க களிமண் மாதிரி இருக்கணும். கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம ஃப்ளக்ஸே இப்படி வந்துட்டு தான், கல்லு மாதிரி அவன் உடச்சிட்டு போயிடாது. நடிகராக இருக்கிறது எல்லாம் பண்ணணுன்றது தான். ஆனால் எனக்கு வில்லனாக பண்ணுறதுக்குல அது வந்து மிஸ்கின் சாருடைய அபார என் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த கதை மேலே அவர் வச்ச நம்பிக்கை, அவருடைய கிரியேஷனு ஃபிக்ஸ் ஆகிட்டார் பண்ணிட்டு. அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு பெரிய பயம் அந்த படம் பண்ணும்போது ஒரு வேளை அப்படி இப்படி ஆயிட்டா, அதுக்கு முன்னாடி சித்திரம் பேசிட்டு அப்புறம் நல்லா கொடுத்துருக்காரியா இந்த பாண்டியராஜன் நல்லா போட்டு அப்படி. நான் ஒரு கதை சொல்லும் போதே சவுண்டாக சொன்னார் உள்ளேருந்து என் சன்னு பிரித்தி, என்னப்பா பயங்கர சவுண்டாக சொல்கிறாரு வில்லன். நான் முதல்ல ஒரு வில்லன் கேட்டப்போ அப்படி பார்த்துட்டே இருந்தேன், என்னத்தான் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. அப்படி இல்லைப்பா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். உடனே பிரித்தி சொன்னான், வில்லன் பண்ணுங்கப்பா, சும்மா காமெடி பண்ணுங்க, வில்லன் பண்ணுங்க. அப்போ எனக்கு முழுமை ஓகே அவனை அப்படின்னு வந்து பண்ணேன். நாளைக்கு ஷூட்டிங் நீங்கள் நைட் ஃபோன் பண்ணுறாரு, என்ன எதாவது பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஷூட்டிங் மீசியை கொஞ்சம் எடுத்துருங்க சார். ஏங்க மீசி எடுக்கிறதா? ஆக முடியாது, நான் எப்படி எடுக்க மாட்டேன், மக்களுக்கு அடையாளம் தெரியாம போயிடும். நான் இது மாதிரிலாம் எடுக்குவேன், மீசி எடுத்து நம்ம குரங்கு குசலா மாதிரி ஆகிடும் நம்மளாம் எப்படிங்க அப்படி. இல்லை சார் நான் கோபாலில் கிருஷ்ண வேஷம் போட்டேன். கிருஷ்ண வேஷம் போடும்போது மீசி வச்சுருந்தேன். ஆமாம், அதை வைரமுத்து சார்ட்டு சொன்னேன், சார் மீசையோடு நான் கிருஷ்ணன் அடிக்கிறேன், பாட்டில் ஏதாவது கொஞ்சம் எழுதுறேன். ஆஹா புது மீசை கொண்ட மாடர்ன் கண்ணன் இவன் அல்லவான்னு எழுதிட்டார். அதனால அப்படி தான் மேனேஜ் பண்ணிருக்கோம். நான் மீசை எடுக்க மாட்டேங்க. ஏன் எடுக்க மாட்டேங்க சார்? நம்மகிட்ட வளருது அது ஒன்று தாங்க, அதையும் எடுத்துட்டா அப்படி அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு மீசை எடுத்து 24 நாள் ஆகும் அது மறுபடியும் வளர்றதுக்கு. நிச்சயமா நம்ம மற்ற படங்கள் போகும்போது ஷூட் எல்லாம் மிஸ் ஆயிரும். அது ஒரு 4 முறை எடுத்தேன். ஒரு கூடுதல் விஷயம் சொல்றேன், அந்த படத்துல ஒரு சீன்ல நான் மீசியோட நடிச்சிருக்கேன், கண்டுபிடிங்க. அப்படியே ஒரு சீரியஸான கேள்வியில இருந்து காமெடியான கேள்விக்கு போறோம். எங்கள் அண்ணா அப்படிங்கிற திரைப்படம் புடிந்தெடுத்த கரும்பு சாறு மாதிரி அந்த படமே ஒரு காமெடி தேர் மாதிரி இருக்கும். MS பாஸ்கர் சாரு, பிரபுதேவா சாரு, வடிவேலு சாரு இவங்களோட நீங்க இருந்துகிட்டு பண்ற அந்த அந்த கார்ல இருந்து இங்கிட்ட போறதுல டே பேண்டடா, அற்புதமான காமெடி சார். அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஒரு நல்ல டீம். அதோட தயாரிப்பாளர் ஏன் சார் ஒரு அற்புதமான மனிதர், அவர்கிட்ட நல்ல நெருங்கி பழகியிருக்கேன். அந்த படத்தப்போ நிறைய வாய்ப்பு பழகும்போது படத்தை பேசிட்டு நீங்கள் பண்ணுறீங்க எல்லாம் சொன்னார், எல்லாம் உடன்பாடு தானே, கண்டிஷன்ஸ்லாம் பேசிக்கோமில்ல, அதெல்லாம் ஓகே. திடீர்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணார், என்ன இது மாதிரி சொல்கிறாரு சார், அது மலையாள ரீமேக். ஆமாம், அது குரோனிக் பேச்சுலர். ஓகே ஓகே. அது சார் ஒரு விஷயம், அந்த படத்தில் உங்கள் பேண்ட்டை கழட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அது ஒன்றும் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையானார். எனக்கு சிரிக்கணும் சார், அதான் முக்கியம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அது பேண்ட் கலர் சீன் இருக்கும் பார்த்துப்பீங்க. ஆமாம், அது ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அவர் விஜயகாந்த் சார். அவர் ஆனால் உன்னிப்பு அதை கவனித்து வச்சுட்டு அதில் உங்களுக்கு உடன்பாடான்னு கேட்குறாரு பார்த்தீங்களா, அந்த நாகரிகத்தை இன்னைக்கு இளைய தலைமுறையில் கற்றுக்கணும். உடன்படாத ஒரு சீனை போய் ஷூட்டிங்கில் போய் இது பண்ணுங்க அதை பண்ணுங்க, அது அப்போது நாம ஏதோ குற்றவாளி மாதிரி ஆயிடுவோம். அது மாதிரி நம்ம நாகரிகமாக இது கேட்டால் சரியா போச்சு இல்லை, அது அழகாக கேட்டார். அந்த படத்தில் சித்திக் இயக்குனர் எனக்கு நான் படம் பண்ணும்போது சொன்னேன், சார் இதுக்கு எனக்கு நடிக்க வச்சு சம்பளம் கொடுத்து தொழில் சொல்லி கொடுத்தீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு. சித்திக்கு வந்து அற்புதமான இயக்குனர். சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், சாருக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இருக்குது, ஆசீர்வாதம்லாம் இல்லை சாருக்கு மானிட்டரில் பார்க்கும்போது ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்க, பட் ஒயிட் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியுது. நிறைய பேருக்கு இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்கும், அங்கே பார்க்கும்போது ஒன்றும் போயிடுவாங்க. அது நீங்கள் அப்படி இல்லை, இங்கே பார்க்கும்போது ஓகே தான், அங்கே பார்க்கும்போது ரொம்ப பண்ணுறீங்க. அப்படி ஒரு நோட் பண்ணி ஒருத்தரை பாராட்டணும்ல, பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் தேடி பிடிச்சி அதை ஒருத்தர் சந்தோஷப்படுத்த ஒரு நல்ல இதயம். அவர் அற்புதமான டைரக்டர், நல்ல படம். நானும் அதில் ஏனிலுக்கு தொங்குவோம். அந்த சீனில் இருக்கும்போது பிரபுதா சார் சொன்னார், சார் நைட் ஆச்சு
1 மணி ஆச்சு எல்லாம் போகலாம் போது டேரக்டர் கேட்பார், சார் அந்த தொங்குற ஷர்ட் ஒரு ஷர்ட் அடிக்கலாமா? இவர் என்னங்க இது, என்ன நைட்டை போய் தொங்குறதா, எங்கள் கருப்பில் வீட்டில் ஒன்று தெரியும் அப்படி ஜாலியாக பண்ணோம். இப்போவும் தொலைக்காட்சியில் வந்து காமெடி கட்ஸ் போகும்போது அந்த காமெடி வரும்போது எல்லாருமே அந்த காமெடி கட்டு போகும்போதுன்ட்டு இல்லை, அதுக்காகவே காத்திருந்து பார்ப்பாங்க. சூப்பராக சொன்னீங்க. ஆனால் இதையே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களோட படத்திலே நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது காமெடி அப்படி ஒரு காமெடின்னா 2000 4000 அப்படின்ட்டு அந்த செந்தில் சார்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, லாரியிலேருந்து அந்த பைத்தியக்காரங்களெல்லாம் பிடிச்சிட்டு வா அப்படிம்பீங்க, பிடிச்சாச்சா குளிப்பாட்டு அப்படிம்பீங்க, ரெடி பண்ணியாச்சா அப்படின்ட்டு இந்த ஏலான்னு சொல்கிற மாதிரி போகிற காமெடி அதை சின்ன வயசில் நாங்கள் பார்த்து ஐயோ அப்படின்ட்டு பார்த்து சிரித்தோம். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ நுட்பங்கள் நீங்கள் சித்திக் சார் ஜி சேகர்ன்ற அற்புதமான இயக்குனர். எனக்கு தான் ஜி சேகர் படத்துலேயும் நல்ல கேரக்டர் நல்லா என்ன உருவாக்கினார். வி சேகர் படத்துலையும் நான் குடும்பமாக நடிச்சிருக்கேன். எங்கே போனாலும் ஜெயிச்சிடணும் சார், அதை மட்டும் குறிக்கோளாக இருப்பேன் நான். ஏன்னா பல பேர் செய்கிற உழைப்பு, பல பேருடைய லட்சியம், எதிர்பார்ப்பு, இது கரெக்டாக நடந்துச்சுன்னா தான் இந்த நட்பு கிட்பு எல்லாம் நமக்கு நீடிக்கும். அதனால் எடுக்கிற படத்தை கரெக்டாக பண்ணி கொடுத்து அவங்களை ஜெயிக்க வச்சிட்டோம். அவங்களும் இல்லை, நம்மளும் ஜெயிச்சோம் சேர்ந்து. கதாநாயகன் திரைப்படம் எஸ்வி சேகர் சார் நீங்களும் கலக்குன்னு கலப்பியிருப்பீங்க. நைட்டு வந்து கள்ளத்தோணி ஏறலான்ட்டு போயிருப்பீங்க. துபாய் போகிறதுக்காக போய் கொச்சின் ஹார்பரில் போய் இறங்கி நிற்பீங்க. அல்டிமேட் சிரிப்பு, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த படம் அதுவும் மலையாளம். ஆமாம், ரீமேக். அது நாடோடி கட்டு. அது நாடோடி கட்டு. அதில் லால் சார் பண்ண கேரக்டர் தான் நான் பண்ணேங்க. புதுசாக நம்ம போதும் அதில் உளுந்து வாரி எதுவும் பண்ண வேணாம், அந்த பட்டுக்குள்ளேயே அப்படி இருக்கும். அதை கரெக்டாக பண்ணால் போதும். வித்தியாசமான சிந்தனை. துபாய் போகிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷார்ட்கட்டில் போகிறாங்களா துபாய்க்கு? அவ்வளோ இப்போ மாங்காமலையினுடைய உச்சம். நெத்தியடி திரைப்படம் வந்து உங்களை இசையமைப்பாளராக நாங்கள் வேற ஒரு பரிமாணத்தை பார்த்தோம். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் வந்து இசையமைக்கலை. அப்போ அந்த படத்தில் நீங்கள் இசையமைச்சது உங்களுக்கு சுமையாக இருந்துச்சா வரமாக இருந்துச்சா? இந்த கேள்வி நீங்கள் அப்பயே கேட்டிருந்தீங்கன்னா நான் இசையமைச்சிருப்பேன். இப்படி யாருமே கேட்கல. நீங்கள் ஏங்க மறுபடியும் மியூசிக் பண்ணலன்னு கேட்கவே இல்லையே. ஐயோ, அப்படி எதனா கேட்டிருந்தாங்கன்னா நான் மியூசிக் பண்ணியிருப்பேன். நமக்கு மியூசிக்கு அந்த அளவுக்கு தான் இருந்தது. அந்த மியூசிக் பண்ணுற அறிவு, மியூசிக் வேலை வாங்கிறதுக்கு தெரியுது. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு வேலை வாங்க தெரியுது. மியூசிக் போடுறதுக்கு ஓகே தான். நம்ம அந்த படத்துக்கு நான் இசையமைப்பாளர் விஷயம், நானே பாட்டு எழுதியிருக்கேன், நானே பாடியிருக்கேன், என்னென்ன விஷயம் பண்ணிக்குவோம். அது எங்கள் மாமனார் தான் தயாரிப்பாளர். மாமனார் மருமகன் படம் அது. சார், வசனத்தின் முக்கியத்துவம் உங்கள் படத்தில் வந்து கிராமத்து சொலவடைகள் ரொம்ப சூப்பராக அற்புதமாக வச்சுருப்பீங்க. கூறுகட்ட மாடு 7 கட்டு புல்லு தின்னுமா, உசுறு போனதுக்கப்புறம் ஊசி போட்டு பிரயோஜனம் இல்லை, மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது இப்படின்ட்டு அது வந்து டயலாக்காகவே தெரியாது, அந்த மனிதர்களோட வார்த்தையாக இருக்கும். இந்த வசன முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் சார் படத்துக்கு. வசனம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், கிழிஞ்சு போன துணியை தைக்கிற மாதிரி தான். இல்லைன்னா அந்த கிழிசல் தெரியாமல் இருக்கிறதுக்கு தையல் போடுறது எப்படி, இங்கே கிழிஞ்சிருக்குன்னு அது தையல் போட்டால் தெரியாத. அந்த மாதிரி தான் கதையில், திரைக்கதையில் எங்கேயாவது நமக்கு கேப் விழுந்ததுன்னா அதை மக்கள் பார்வையில் கவனிக்காமல் இருக்கிறதுக்கு வசனம் தான் டாக்கா போடுறது. அது உசுறு பண்ண பிறகு ஊசி போட்டு புரியுது இல்லைன்னா அது ஸ்லாங்குக்கு இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பொண்ணு அதான் சொல்லும். சீக்கிரமாக வந்து எங்கள் அப்பா பாருங்கள், லேட்டாக வருது அது சொல்லுது. அது நார்மலாக சொல்லலாம், சீக்கிரமாக வந்து எங்கள் அப்பா பாருங்கள், அது சாதாரணமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு முத்தாய் பார்ப்போம். அது மாதிரி தான் வசனமே தவிர வசனம் பெரும்பாலும் அழகாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், ஒரு புது வார்த்தைகளாக இருக்கணும். அந்த கதாபாத்திரம் யார், அவன் இருக்கிற களம் என்ன, அவன் கேரக்டர் என்ன, அது எப்போ, எந்த சம்பவம், அதை யோசிச்சோம்னா புதுசாக கிடைக்கும். எந்த ஊர், எந்த மாதிரியான ஆள், வசனம் படிச்சுக்காது. சூப்பராக சொன்னீங்க சார். உங்களுடைய படங்களில் வந்து அதிகமாக பார்த்து அவங்களெல்லாம் நிச்சயமாக கேட்டணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லங்குடி கருப்பாயி பாட்டி, வி.கே. ராமசாமி சார், ஜனகராஜ் சார், பாண்டியன் சார். அதுலேயும் அந்த கொல்லங்குடி கருப்பாயி பாட்டி பாடுற பாட்டெல்லாம் இருக்குல்ல, அற்புதமாக பாடியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பற்றி சொல்லிருங்களேன். நான் பெருமைப்பட்டுக்கிறேன். பாட்டி அறிமுகப்படத்தில் எப்போ ஒரு யதார்த்தமான உச்சம். அவங்க என் மேலே அவங்க வச்சுருக்க பாசம்லாம் அப்படி ஒரு வெளிப்படையாக இருக்கும். நான் ஒரு ஆண் பாவம் முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்குள்ளே நான் ஒரு கார் விபத்தில் ஆக்சிடெண்ட் ஆனேன். நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். அப்போ என்னை பார்க்க வந்து எல்லாம் வந்தாங்க. அதில் பாட்டி வந்தாங்க, என்னை பார்க்கவே இல்லையே. ஏன்? என் ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கிற ரூம் வாசல்லையே 1 வாரம் அங்கேயே உட்காந்துருந்து அவனை அடிப்பட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க மாட்டேன்ட்டு என்னை பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு இதயம். அது என் பேரை நான் அப்படி பார்க்க மாட்டேன்ட்டு வந்து அப்படி யதார்த்தமாக. அவங்களுக்கு கேமரான்னு கூட சொல்ல தெரியாது. அதை எடுத்து போங்க, அந்த மிஷினை கொஞ்சம் எடுக்குப்பா அதை ரொம்ப யதார்த்தமாக பேசுவாங்க. வி.கே. அவனை இப்போ நினச்சி பார்த்தா அப்போவே நான் அவரை பார்த்து பெருமைப்பேன். இப்போ
என்ன எவ்வளோ பெரிய ஆள் கூட ஒர்க் பண்ணியிருக்கணுமா. அது அவர் ஒரு முறை கூட என்ன பாண்டியராஜன் அந்த சீனில் அப்படி பேசுறது கிடையாது. பாண்டியராஜ் சார் நான் எத்தனோட பையங்க, டைரக்டர் சார், இயக்குனர் மரியாதை, அந்த மரியாதைங்க என்ன மரியாதை என்ன பண்பு. இவங்க 2 பேரும் சேர்த்து சொல்கிறாங்க. கொல்லங்குடி கருப்பு டைலாக் சொல்கிறேன், பாட்டி தப்பாக சொல்கிறாங்க. உடனே விகார் என்ன சொல்கிறாரு, பாட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசின பிறகு நீ நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நீ தான் தப்பாக பேசுகிறேன். வீக்கார போயிட்டார், ஐயா என்ன பாட்டு அவ்வளோ பெரிய மேதை அவர் இப்போ பண்ணது. இதெல்லாம் பெரிய கொடுப்பனுங்க. நான் இப்போ கூட சொல்கிறேன், என் கூட எனக்கு நடிகர் இருந்தால் நான் மற்றவங்க ரசிகர்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படி பார்த்துட்டு இருப்பேன். ஆக்ட் பண்ணும்போது அவங்களே கேட்பாங்க, இன்னும் இது நடிக்கிறியா இல்லை வேடிக்கை பார்க்குறியான்னு. இல்லை 2 தான்ன்றது. நமக்கு ரசிகனாக இருக்கணும். அது எனக்கு இன்னும் கூடுதலாக மனோரமாச்சு, நாகேஷ் சார், அதெல்லாம் லைஃப்பில் எனக்கு பெரிய கனவு. நாகேஷுக்கு மகனாக நான் நடிக்கணும்னு நடந்துச்சு. புருஷன் எனக்கு அரசன் படத்தில் எனக்கு நாகேஷ் சார் அப்பா, நான் மகன். அது கனவு இல்லை. பெங்களூரில் ஷூட்டிங்கு ஒரு ஸ்டில் எடுக்கும்போது 2 பேரும் ஒரு ஸ்டில்லுப்பான், என்ன உங்கள் மடியில் நான் படுத்துக்கிறேன்ட்டு, படுத்துக்கப்பா என் மடியில், அவர் மடியில் நான் படுத்துக்குவேன், ஒரு ஸ்டில் எங்கள் வீட்டில் இருக்கிறது. அதெல்லாம் கிடைக்குமா? அது எனக்கு டனால் தங்கவேல் மனைவி ரெடியில், மனோகர் சார் வில்லனில், அவங்களாம் பிரமிச்சா இல்லை. அவங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு தனி சுகம். ஜனகராஜ் சார் பற்றி ஒரு குடும்ப நண்பன். நான் 2 பேரும் நட்பு வந்து, நான் சைக்கிள் வச்சுருக்கும் போது அவர் பைக் வச்சுருந்தார். அப்போ எனக்கு பைக்கெலாம் வச்சுருக்காருன்ட்டு. ஆனால் அவருக்கு பெரிய சந்தோஷமே அவர் பைக் வைக்கச்சில்ல, அவர் பைக்கில் என்ன ஏற்றி போகிறது தான். அப்பப்போ எல்லாம் சொல்கிறதுக்கு தேனாம்பட்டிக்கலாம் நான் வண்டியில் வந்து என்னை எங்கே ட்ராப் பண்ணி விட்டுருவார். அவர் பிக்கப்பு ட்ராப் மாதிரி எங்கன்னா போகிறோன்னா வந்து கூட்டு போயிட்டு விடுவார். அப்படி ஒரு ஆத்மா நண்பன். இன்றைக்கும் வந்து என்ன பார்ட்டின்னு கூப்பிட்டாருன்னா அதில் 1000 விஷயம் இருக்கும். என்ன பார்ட்டின்னு சொல்கிறதில்ல அந்த அன்பு இருக்குல்ல, அதுக்கு நிகராக ஆள் பார்க்க முடியாது. அற்புதமாக சொன்னீங்க சார். ஒரு நினைவுகள் எங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. தமிழ் சினிமாவின் 80-90 காலகட்டங்களில் இருந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய மாதிரி சூப்பராக சொன்னீங்க சார். நேரம் போனதே தெரியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி நகைச்சுவை நடிகர்கிட்ட பேசின ஒரு சந்தோஷம், நகைச்சுவை இயக்குனர்கிட்ட பேசின ஒரு சந்தோஷம், நகைச்சுவையாக இந்த கணம் போச்சே அப்படின்னு ஒரு சந்தோஷம்னு அவ்வளோ தித்திப்பாக இருந்துச்சு. தமிழ் புத்தாண்டு தினமான இன்று நீங்கள் நிலையத்திற்கு வந்ததற்கும் உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை ரொம்ப நகைச்சுவையை நயம்பட சொன்னதுக்கும் மிக்க மிக்க நன்றி சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஆல் இண்டியா ரேடியோக்குள்ளே வந்தது. ஆல் இண்டியாவை என்னை பார்க்குற மாதிரி என் மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு இடம். எனக்கு தெரியும், இங்கேருந்து குரல்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஆவலோடு காத்திருப்பாங்க. அந்த மைக்குக்குள்ளே என் குரலும் வரும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தருணத்தை நான் சந்தோஷமாக நேசிக்கிறேன், பூரிக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.